அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, 5 பேர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த நசீபு கெட்டவங்க யார்? இந்த மோசமானவர்கள் யார் தெரியுமா? முதலாவது, குடும்ப உறவை பிரிந்து வாழக்கூடியவங்க. யார் 3 நாளைக்கு மேலால் பேசாமல் கதைக்காமல் வாழ்ந்து அவங்க 2 பேரும் மௌத்தா போனால் 2 பேரும் நரகம் பெய்த்துருவாங்க. நாங்கள் உறவுகளை பிரிஞ்சு எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும் எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த உறவை பிரிஞ்சு வாழக்கூடியவங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. 2வது, ஆக்குல் வாலிதைன், பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. 3வது, முதுமினுல் ஹம்ர், ஷாராயம் குடிக்கக்கூடியவங்க. அது கஞ்சவாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், தூளாக இருக்கலாம், அபினாக இருக்கலாம், மர்ஜுவானவாக இருக்கலாம். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யார் குடிப்பாங்களோ, அதுக்கு யார் அடிமையாக இருப்பாங்களோ, இவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. 4வது, அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, முதரஜ்ஜிலா, பெண்களை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்கள், ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்கள். சில பெண்களை பார்க்குறோம், ஃபிட்டாக டெனிம் உடுத்துக்கொண்டு, ஃபிட்டாக டிஷர்ட் உடுத்துக்கொண்டு, தலையில் வேறு ஸ்கார்ஃப் போட்டுக்கொண்டு போகிறாங்க. சில ஆண்களையும் பார்க்குறோம், பொம்பளை பிள்ளைகள் மாதிரி கம்மலை போட்டுக்கொண்டு, மாலையை போட்டுக்கொண்டு. இவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. 5வது, அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, 5வது, தெய்யூஸ். தெய்யூஸ்னா ஒரு மனிதன், ஒரு குடும்ப தலைவன். இவருடைய மனைவி அந்நிய ஆண்களோட சகஜமாக பேசுகிறாள், பழகிறாள். இது பேச்சில் ஆரம்பிக்கப்பட்டு எங்கே போகும்? ஜினால போய் முடியும். ஆனால் இவர் தடுக்காமல் இருக்கிறார். இவர் தான் தெய்யூஸ். தெய்யூஸுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த பாவங்களிலிருந்து நாங்கள் தவிர்ந்து விலகி வருந்தி தௌபா செஞ்சால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு அதற்கு மேலாக அன்பு காட்டக்கூடிய நாயன். அதனால் அல்லாஹ் இந்த பாவங்களை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆமீன்.